அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் கவனிங்க. இதில் வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறத என்ன வேண்டாம். இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் நிறைய நேரங்களில் பார்க்கும்போது நம்ம புத்தகத்தோடு நிப்பாட்டிக்கணும். இந்த புத்தகத்தோடு நிப்பாட்டுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அது நம்முடைய அறிவை இன்னைக்கு செய்து வளர்க்கிறாங்க. நம்மை சுற்றி என்ன நிகழுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சுற்றி நிகழ்வது என்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் இது போன்ற செய்தித்தாள்கள் மூலமாக தெரிஞ்சுக்கணும். இந்த செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பக்கம் 12 பக்கங்கள் இருக்கும். அந்த 12 பக்கங்கள்லையும் வெவ்வேறு விதமான செய்திகள் இருக்கும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதில் இருக்கும். இப்போ நம்ம முதல் பக்கத்தை எடுத்துக்கிட்டோம் சொல்லி கேட்டால் முக்கியமான நிகழ்வுகள் உலக அளவிலேயோ அல்லது நம்மளுடைய நாட்டினுடைய அளவிலேயோ அல்லது ஏதாவது மாவட்டத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தாலோ அதை பற்றி எடுத்துருப்பாங்க. முக்கியமான இது முதல் பக்கத்தில் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இறுதி பக்கத்தில் கடைசி பக்கம் முதல் பக்கமும் இறுதி பக்கத்துலையும் பார்த்தோன்னா முக்கிய நிகழ்வுகள் இருக்கும். ஏன் அவர் முக்கிய நிகழ்வுகள் அப்படி இருக்கு அப்படின்னா சிலர் பேப்பர் பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் பார்ப்பாங்க, இது லாஸ்ட் பேஜ் பார்ப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னா முக்கிய நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்திலையும் அதே நேரத்தில் இறுதி பக்கத்திலையும் எடுத்துக்கிறோம் வந்துடும். சரியா? அடுத்தது மாணவர்களாகிய உங்களுக்கு சார் எனக்கு இந்த இதெல்லாம் இருக்கக்கூடிய நியூஸ்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், நான் வாசிக்கும்போது எனக்கு புரியல சார். முதல்ல அப்படிதான், ஆனால் வாசிக்க தான் நமக்கு தெரியும். இதில் முக்கியமாக நான் எதுக்காக இன்னைக்கு நன்னறி வகுப்புல இந்த சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம புத்தக அறிவு மட்டும்தான் சார்ந்திருக்கோம். புத்தக அறிவு மட்டும் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்காது. புத்தக அறிவு என்பது நமக்கு ஒரு அடிப்படை. இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு, அதாவது இருக்கின்ற விதிகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம அதை பார்க்கணும். ஆனால் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது நம்ம சுற்றி என்னதான் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்மளுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த நியூஸ் பேப்பரில் எப்படி நீங்கள் இந்த செய்தித்தாள் வாசிப்பதை நீங்கள் வளர்க்கலாம் அப்படின்னா இதில் முன்னால் பார்த்தீங்கன்னா சிறுவர் மலர் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. அதை எனக்கு விரும்பி படிக்க முடியுது. சிறு வயதில் என் பள்ளி பக்கத்தில் ஒரு பூங்கா ஒன்று உண்டு. அந்த பூங்காவில் போனோம்னா அங்கே எல்லா விதமான பேப்பர் இருக்கும். அதில் சிறுவர் மலர் எடுத்து வாசிப்போம். சிறுவர் மலரில் பார்த்துட்டீங்க அப்படின்னா பிங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும், ஒரு ஸ்டோரி வரும், ஒரு காமிக். அதே நேரத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா சிறு கதைகளை போட்டுருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று போட்டுருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஆமை இருக்கும், கீழே ஒரு குளம் இருக்கும். அந்த ஆமைக்கு அதுக்குள்ள வழிகாட்டணும், அவன் தெரியல அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி என்ன செய்ய ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்டால் நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை கொண்டு வருது. பிற்பாடு அதுக்கப்புறம் நான் முக்கியமாக எந்த நியூஸ் பேப்பர் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் உள்ளே இருக்கக்கூடிய விளையாட்டு செய்திகளை பார்ப்பேன். ஏன்னா விளையாட்டு இருக்கக்கூடிய கிரிக்கெட் என்ன, ஃபுட்பால் என்ன, ஹாக்கி என்ன அப்படிங்கிற விளையாட்டு செய்திகள். சிலர் நினைச்சவங்க அப்படின்னா சினிமா செய்திகள் இருக்கும். அதில் பார்த்தா வண்ணத்திரைன்னு உள்ள அதில் தெரிஞ்சிருப்பாங்க, படிப்பாங்க. எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா நமக்கு ஏதேனும் ஒரு செய்தி மேல நம்மளுக்கு ஒரு விருப்பம். அந்த செய்தியை நம்ம முதல்ல டெய்லி வாசிக்க என்ன செய்யணும், பிராக்டிஸ். ஒரு செய்தித்தாள் வாசிப்பதற்கு குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடமாவது நம்ம செலவு. செய்தித்தாள் எடுத்து ஒரு அமைதியான அந்த டிவி பார்த்துக்கிட்டே செய்தித்தாள் வாசிப்பது தப்பு, அல்லது பாடல் கேட்டுக்கிட்டே ஒரு செய்தித்தாளை வாசிப்பது தவறு. மாறாக நம்ம நினைச்சோம் கேட்டால் ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி பேப்பரை எடுத்து நம்மளோட முழு கவனத்தோடு பேப்பர் நினைச்சோம் விரும்பி அதுக்கப்புறம் நினைச்சோம் உள்ள வாசி. இந்த பேப்பரில் முக்கியமான செய்திகள்லாம் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல் பக்கத்தில் இருக்கக்கூடியதாக கடைசி பக்கத்தில் இருக்கிற. அதே நேரத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா தலையங்கம் அப்படின்னு சொல்லி தலையங்கம் அப்படின்னு சொல்லி உள்ள அதில் பார்த்துட்டீங்க அப்படின்னு கேட்டால் முக்கியமான கட்டுரை, அதாவது அன்றைய நிகழ்வை பற்றிய ஒரு அற்புதமான கட்டுரை உள்ள கொடுத்துருப்பாங்க. அதான் உச்சகட்ட ஒரு பத்திரிகையினுடைய உச்சகட்ட மதிப்பு எதை வச்சு மதிப்பிடப்படுதுன்னா அந்த தலையங்கம் வச்சு தான் மதிப்பிடப்படுது. இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் இருக்குது. நீங்கள் நிச்சயமா பத்திரிகையை வாசிப்பதை நீங்கள் நிச்சயம் உங்களுக்குள்ள வளர்த்து கொள்ள வேண்டும். சரியா? வாசிக்க தான் நம்மளுடைய அறிவு வளரும். மற்றவர்களை விட நாம நினைச்சோம் முன்னோடியாக இருக்கும். ஏன்னா நமக்கு எல்லாமே தெரிவதால் நம்ம சுதாரித்து கொண்டு விழிப்போடு நம்ம செயல்பட நமக்கு என்ன செய்யும், உதவியாக இருக்கும். அதான் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிட்டு இந்த பேப்பர் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்பி விட்டேன்.
பேப்பர் படிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கணும், நம்ம கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும்.